ஸோ இன்றைக்கி வந்து ஸ்மால் இந்தியன் பிஸ்னஸ்க்கு நம்மள வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் ஐபேக் இந்தியன் பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் 6 மில்லியன் நம்மளை வந்து கொடுக்க போகிறோம் நம்மளோட சமுதாயத்துக்கு. இந்த 6 மில்லியன் வந்து மேட்சிங் கிராண்ட். நீங்களும் ஒரு வெளி போடுங்க, எஸ்எம்இ காப் வந்து ஒரு வெளி போடுவாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எடுக்கலாம் 100,000. இது வந்து ஃபார் perniagaan saiz kecil, சின்ன பிஸ்னஸ் மட்டும். ஸோ இந்த சின்ன பிஸ்னஸ்க்கு ஆள் கேட்பாங்க, எப்படி எனக்கு தெரியணும் இந்த வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ்? எனக்கு சின்ன பிஸ்னஸ்னால் 300,000 15 மில்லியன் வரைக்கும் அவங்களோட இயர்லி சேல்ஸு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து 5க்கு 75 ஒர்க்கர்ஸ்க்கு அந்த செக்டர் வேலை செய்கிற ஆளுக்கு. ரெண்டாவது வந்து செக்டர் அது வந்து perusahaan kecil. ஆனால் perkhidmatan service sektorக்கு syarikat mempunyai jualan 300,000 until 3 million. அவங்களோட வேலை செய்கிற ஆள் வந்து 5 பேர் 30 பேர் வரைக்கும். ஸோ அது வந்து செக்டர் perkhidmatan. ஸோ இந்த ஸ்கோப் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே ஸ்கோப், இந்த ஸ்கோப் bantuan வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஸோ ஒன்று வந்து அவங்கள வந்து இந்த மிஷின் ரெனியூசர் மாதிரி மிஷின் அவங்கள வாங்கலாம். நீங்களும் ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா எஸ்எம்இ காப் இன்னொரு மிஷின் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு மிஷினுக்கு நீங்கள் 2 மிஷின் கிடைக்கும் இந்த மேட்சிங் கிராண்ட்னால. ரெண்டாவது வந்து பென்சிஜிலான் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன், ஐசிடியோட அடாப்டேஷன், dagang, இந்த இஎஸ்ஜி சம்மந்தமாக விஷயம், அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன், அதுக்கு எல்லாம் வந்து இந்த கிராண்ட் பாய்க்கலாம். இந்த கிராண்ட் வந்து 7 அக்டோபர் வந்து திறப்பாங்க. நீங்கள் வந்து எஸ்எம்இ காப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ப்ரெஸ் ரிலீஸில் கிளியராக நம்மளோட வெப்சைட் எல்லாம் நம்மள போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கம்பெனி வந்து அப்ளை பண்ணுவாங்க. நார்மலாக வந்து முதல்ல ஜெரிசா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் அவங்கள திறந்தோடனே 4 ஹவரில் முடிச்சுவாங்க இந்த ஃபண்டிங். ஸோ தயவு செஞ்சு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு 7ஆம் தேதி அக்டோபர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எஸ்எம்இ காப்பில் வச்சுக்கோ, நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபைனான்சிங் வந்து டிஎஃப்ஐ வந்து அவங்களுக்கு 500,000 கொடுப்பாங்க. 500,000 அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3% தான். ஸோ இதையும் வந்து எஸ்எம்இ காப் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செய்கிறாங்க. ஓகே, நம்மளை பார்த்தோன்னா முதல்ல நம்ம வந்து ஆரம்பிக்கிற டைமில் அது வந்து தக்கூல் ஸ்மூமி, அது வந்து சின்ன பிஸ்னஸ்க்கு மைக்ரோ அவங்களெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்க. இன்னொன்று நம்மளை வந்து ஆரம்பிக்கிற டைமில் ப்ரோக்ராம் 10, அது வந்து நம்மளோட மகளிருக்கு அவங்க வந்து புது பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க, இல்லைன்னா அவங்களோட 2வது கடை அவங்கள திறக்க போகிறாங்க. அதுக்கு நம்மளை வந்து ஆரம்பிச்சிடுவோம். 3வது வந்து பெரிய கம்பெனிக்கு பிரீஃப் அவங்க வந்து 1 மில்லியன் வரைக்கும் அவங்கள எடுக்கலாம். அந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த 3 இனிஷியேட்டிவ் இதுக்கு முன்னுக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நம்மளை தொட்டுட்டோம். கீழே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம், மேலேயும் நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பிஸ்னஸ் கிராண்ட் வந்து நடுவில், ஃபார் த மிடில், ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். இதான் நம்மளோட ஸ்டெடி ப்ரோக்ரஸ் நம்ம செய்ய பார்க்குறோம். ஸோ நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும் வந்திருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா ரினியூசர் வந்து ஒரு கம்பெனி, அவங்க வந்து 2018 ஆரம்பித்தாங்க. 2018 நம்ம பார்த்தோன்னா அவங்களோட வந்து பெய்ட் அப் கேபிட்டல் வந்து வெறும் 500,000. இன்றைக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா 1.25 மில்லியனுக்கு வந்தாச்சு. அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் திறந்தாங்க. அந்த டைமில் வந்து பேக் 3.0 பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் 3.0 வந்து கிராண்ட் கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இந்த பேட்டரியோட டெவலப்மெண்ட், எக்ஸ்டெண்டிங் ஆஃப் த பேட்டரி லைஃப், ரிடியூசிங் டிஸ்போசலுக்கு வந்து அவங்களோட ரெவன்யூ, டோட்டல் ரெவன்யூ வந்து 61 மில்லியனுக்கு போயிடுச்சு. ஒரு சின்ன கம்பெனிலேருந்து இவ்வளோ பெருசாக ஆகிட்டாங்க.
இன்னொன்னே வந்து ஒரு பெரிய நன்றி வந்து மிஸ்டர் ஆனந்துக்கும் மேஜர் ஹஜி அசீஸ் கிட்ட நம்ம சொல்லணும்னா, அவங்கள வந்து நம்மளோட வந்து யூத்துக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4-5 யூத் இருக்காங்க. இந்த 4-5 யூத் வந்து இது வந்து ஒரு டிவைட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க ஆக்கியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ட்ரைனிங், அந்த நாலேஜ், அந்த எக்ஸ்பர்டீஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். ஓகே, என் பேர் ஆனந்த் ஏகமரம். நான் ரினியூஸோட ஃபவுண்டரு. 2018 நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது. 2018 நாங்கள் என்ன செய்யறோம்னா, பேட்டரிக்கு பழுத்து பார்த்து அந்த பேட்டரிக்கு லைஃப் கொடுக்கும், புது லைஃப் ரீயூஸ் ரீபர்பஸ். இது எஸ்டிஜிக்கு சம்பந்தப்பட்ட தொழில். ஸோ மலேசியாவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தொழில் ஆரம்பித்தோம். 2021 பிஏபி 3 பிஏபி 2019 பிஏபி 2 அப்ளை பண்ணோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ 2021 அமுது 1,52,000 அமுது. அது அந்த பணத்தில் தான் 2 மிஷின் வாங்கணும். அந்த ஒரு மிஷின் 26,000 euro. அந்த மிஷின் வச்சு தான் நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எஸ்எம்இ காப்னே எங்களை ஒரு உதவி பண்ணி ஒரு ஃபண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ 50% மிஷினரி காஸ்ட் வாஸ் ஃபைனான்ஸ் பை எஸ்எம்இ காப். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சிரமம்னா ஸ்கோ இருந்துச்சு. அது ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் கூட. நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒய்பி ஜத்துஸ்ரீ ரமதன் சொன்னார், இப்போ பாப்கன்னு எல்லா ரிக்வயர்மெண்ட்டும் எடுத்துட்டாருங்க. ஸோ யூ மேக் இட் வெரி ஈஸி அண்ட் ரீசனபிள், ஈஸி அக்சஸ் ஃபார் தம் பீப்புள் டு அப்ளை. இப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அது 100,000 இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணம்னு உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ நம்ம சமூகத்தில் இந்த சொசைட்டியில் எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா, கொடுக்க மாட்டாங்க. என்னோட அனுபவத்தில் சொன்னால், நானும் சரி, இன்னொரு டைரக்டர் என் தம்பி தான், அவர் வேற கம்பெனி வச்சு விட்டுருக்காரு, ஸ்மித் டாக்டர்னே. அந்த கம்பெனிக்கும் கவர்மெண்ட் எஸ்எம்ஏ பேப் 2 on 3 பணம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த நியூ நியூ ப்ரோக்ராம், நியூ ஃபண்டிங்ல 6 million IBAP will help the Indian if we put effort and apply. ஏன்னா இது முன்னுக்குன்னு கொஞ்சம் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. That's it. Thank you. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.